நகைச்சுவையால் ஊரையே சிரிக்க வைக்கும் மதுரை முத்துவின் வாழ்வில் ஒரு தந்தையாக அவர் நெகிழ்ந்து போன தருணம் இது. தனது 2 மகள்களையும் இளவரசிகளாக கொண்டாடும் ஒரு உன்னதமான விழாவை அவர் அரங்கேற்றியுள்ளார். மதுரை முத்துவின் முதல் மனைவி வையம்மாள் ஒரு விபத்தில் மறைந்தபோது அவரது உலகம் இருண்டு போனது. தாயில்லா பிள்ளைகளாக தவித்த தனது மகள்களுக்காகவே நீதி என்பவரை மறுமணம் செய்து கொண்டார். இன்று அந்த 2 மகள்களும் பூக்களாக மலர்ந்து நிற்கும் வேளையில் அந்த தந்தை அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மூத்த மகள் மித்ரா மற்றும் இளைய மகள் யாழினிஸ்ரீ ஆகிய இருவருக்கும் ஒரே மேடையில் மிக சிறப்பாக பூப்புனித நீராட்டு விழாவை நடத்தினார் மதுரை முத்து. இந்த விழாவின் சிகரமே குதிரைகள் போட்டப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட தேரில் தனது 2 மகள்களையும் அமர வைத்து அவரே சாரதியாக அமர்ந்து தேரை செலுத்தியதுதான். என் மகள்களின் வாழ்க்கை பயணத்தை நானே முன்னின்று வழிநடத்துவேன் என்று சொல்லாமல் சொல்லியது அந்த தருணம். சின்னத்திரை மற்றும் சினிமா பிரபலங்கள் என பலரும் திரண்டு வந்து அந்த பெண் குழந்தைகளை வாழ்த்தினர். நாஞ்சில் விஜயன் போன்ற நெருங்கிய நண்பர்கள் குடும்பத்தோடு வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தனர். வாழ்க்கையில் எத்தனை துயரங்கள் வந்தாலும் பிள்ளைகளின் சிரிப்பு எல்லாவற்றையும் மறக்க செய்யும் என்பதற்கு மதுரை முத்துவின் இந்த ஆனந்த கண்ணீரே சாட்சி. வெறும் சடங்காக பார்க்காமல் தனது மகள்களை கௌரவிக்கும் ஒரு திருவிழாவாக இதனை மாற்றிய மதுரை முத்துவை இணையவாசிகள் பலரும் பாராட்டி வருகின்றனர்.